இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றெறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். தொன்மையிலும் தோல்வியிலும் விழுந்திருப்பீர்களா? ஏமாற்றத்திலும் போராட்டத்திலும் விழுந்திருப்பீர்களா? நோயிலும் வியாதியிலும் விழுந்திருப்பீர்களா? வறுமையிலும் இருளிலும் விழுந்திருப்பீர்களா? கவலை வேண்டாம். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்பிக்கையின் வெளிச்சத்தில் நம்மை அழைத்துச் செல்வதற்கும் தன்னம்பிக்கையை ஊட்டி நம்மை தயார்படுத்துவதற்கும் பலவீனத்தை அகற்றி பலன் தருவதற்கும் நம் துன்பங்களை அவர் தோள் மீது சுமந்து தூக்கி விடுவதற்கும் நம்மோடு விழுந்து கிடக்கிறார். நமது நம்பிக்கையின் வழித்தடம் அவரே. கரடுமுரடான பாதைகளை தன் பாதங்களால் நடந்து பாதை அமைத்தவர் அவரே. பாரச் சிலுவையை சுமந்து பாவ மன்னிப்பு வழங்கியவர் அவரே. பொன்னிற மேனிலிருந்து செந்நீர் ரத்தம் சிந்தி நம் பாவ கண்ணீர் கரைகளை கழுவியவர் அவரே. இதுவரை கவலையின் இருளில் கலங்கியது போதும், துணிவையும் தன்னம்பிக்கையும் நிறைந்த ஆண்டவரையே நம் வாழ்வாக்குவோம். வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் தகர்த்தறிவோம் என்ற நம்பிக்கையோடு கருணையின் வெளிச்சத்தில் இருந்து நடப்போம் நல்வாழ்வை நோக்கி. இறைவா, உணவில்லாமல், உடையில்லாமல், உறைவிடம் இல்லாமல் வீதியில் வீசப்பட்ட ஒடுக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், முதியோர், ஏழை எளியோர் அனைவருக்கும் நாங்கள் உதவிகரமாக இருந்து நல்ல உறவுகளால் வாழ்ந்திடவும் அவர்கள் அநாதைகள் அல்ல, உரிமை குடிமக்கள் என்று பாதுகாத்திடவும் அருள் தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த அனைத்து ஆன்மாக்களும் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன.